இன்னைக்கு யார் யார் வீட்டில் டிஃபனுக்கு தோசை பண்ணினீங்கன்னு மறக்காம பாண்டியன் ஸ்டோர் சீரியலுக்காக கமெண்ட்ல கொடுத்துருங்க. ஏன்னா இன்னைக்கு பாண்டியன் வீட்லயும் தோசை தான், மயிலு வீட்லயும் தோசை தான். மயிலு அவங்க வீட்டு கிச்சன்ல அவங்க தங்க சுடருக்காக தோசை சுட்டுக்கிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேருமே கிச்சன்ல நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. தோசை ரொம்ப டேஸ்டியா முருகலா இருக்குக்கா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க சுடரு. அப்ப சுடரு அவங்க அக்கா மயிலு கிட்ட, அக்கா என்னோட நம்பர்ல இருந்து மாமாவுக்கு கால் பண்ணியா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா கால் பண்ணேன், ஆனா மாமா எடுக்கல, கட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட நம்பரை மாமா பிளாக் பண்ணி வச்சிருக்காருல்ல, அதனாலதான் உன் நம்பர்ல இருந்து கால் பண்ணேன். எனக்கு மாமாவையும் எங்க வீட்டு ஆளுங்களையும் பார்க்கணும்னு தோணுச்சு, அதனாலதான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சுடரு அவங்க அக்கா கிட்ட, நான் வேணா கடையில போய் மாமா கிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்லட்டுமாக்கா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல வேணாம் சுடரு, ஏற்கனவே 2-3 தடவை நான் கடையில போய் அசிங்கப்பட்டு திரும்பி வந்திருக்கேன், வேண்டாம் நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள மயிலோட அம்மா அங்க வந்துருவாங்க. மயிலு அவங்க சாப்பிடுறதுக்காக ஒரு 2 தோசை ஊத்தி வச்சிருப்பாங்க பிளேட்ல. மாவு பாத்திரத்துல கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஆனா மயிலோட அம்மா உள்ள வந்த உடனே, மாவு கொஞ்சம் தான் இருக்கு, எனக்கும் அவருக்கும் வேணும் அப்படின்னு மயிலை பார்த்து சொல்லுவாங்க. வேலைக்கு போறதுனால என்ன வேணாலும் செஞ்சுக்கலான்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நக்கலாக பேசுவாங்க. அதனால மயிலுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்தாம்மா நீயே தோசையை சாப்பிடு, இந்தாம்மா அப்படின்னு மயிலோட அம்மா கிட்ட மயில் அந்த தோசையெல்லாம் கொடுத்துட்டு கிளம்பி போவாங்க. சுடரு தான், அக்கா ஒரு தோசையாவது சாப்பிட்டுட்டு போக்கா, ஏன்க்கா சாப்பிடாம போற அப்படின்னு கேட்பாங்க. இல்ல சுடரு எனக்கு பசிக்கல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அவங்க கிளம்பி போனதும் சுடரு அவங்க அம்மாவை திட்டுவாங்க. எனக்கும் சாப்பாடு வேண்டாம், எனக்கும் தோசை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேண்டாம்னா வச்சுட்டு போ, காலேஜ் கிளம்புற வழியை பாரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அனுப்பிச்சு விட்டுருவாங்க. சுடரு சாப்பிடாமலே பாதியிலேயே அந்த தோசையெல்லாம் வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. மயிலு வேலை பார்க்குற வீட்டில் சமையல்காரவங்க வந்திருக்க மாட்டாங்க. அதனால அந்த ஹவுஸ் ஓனர் சீக்கிரமாவே ஒரு ஹாஃப் டேலயே கிளம்பி வீட்டுக்கு வந்துருவாங்க. மயிலு அவங்க கிட்ட என்ன விவரம்னு கேட்டதும், இல்லம்மா சமையல்காரம்மா வரல, நின்றுட்டாங்க, சம்பளம் ஜாஸ்தியா வேணும்னா என்கிட்ட கேட்டிருக்கணும்ல, அதை சொல்லாம அவங்க பாட்டுக்கு வேலையில இருந்து நின்றுக்கிட்டாங்க, இன்னைக்கு மட்டுமாவது செய்ய முடியுமான்னு கேட்டேன், முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னதும், மயிலு அந்த வேலையும் சேர்த்து நானே பண்ணிடுறேன், என்னால உங்க மாமியாரையும் பார்த்துக்கிட்டு சமையல் பண்ண முடியும், 10 பேருக்கு கூட நான் சமைச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த வேலையை மயிலுக்கே கொடுத்துருவாங்க. 6000 ரூபாய் நான் சமையல்கார அம்மாவுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தேன், கூட ஒரு 1000 ரூபாய் சேர்த்து 7000 தரேன் அப்படின்னு சொன்னதும் மயிலுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். முதல்ல மீனாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லுவாங்க. பாண்டியன் வீட்டில் கோமதி மீனாவுக்கு தோசை சுட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அத்தை நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டு தான் வந்திருந்தேன், ஆனால் இந்த தோசை பேப்பரை விட மெல்லிசா இருக்கு அத்தை, இந்த குழம்புக்கும் தோசைக்கும் அவ்வளோ சூப்பரா இருக்கு, எத்தனை தோசை வேணாலும் சாப்பிடலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி டேஸ்டா இருக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. கோமதி இன்னும் ஒரு தோசைன்னு சொல்லுவாங்க. இல்லத்த நிறையெல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, பாண்டியனை பத்தி அவர் சரியாவே சாப்பிடுறது இல்லடி, உன்ன மாதிரி கிரிமினல் ஆவெல்லாம் என்னால இருக்க முடியாதுடி, எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க. என்னத்த என்ன கிரிமினல் ஆக்கிட்டீங்க, அவங்கள வழிக்கு கொண்டு வரணும்னா இப்படிதான் செய்யணும். 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க கதிரும் ராஜியும் வருவாங்க. ராஜி எப்பவும் போல தலைய ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு வந்திருப்பாங்க. அதனால கோமதி, என்னடி இன்னைக்கும் தலைவிரி கோலமா வந்து நிக்கிற, ஏதாவது மாட்டிக்கோ தலையில அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள மீனா, விடுங்கத்த, ஃப்ரீ ஹேர் விடுறதெல்லாம் அவங்க ஹஸ்பண்டோட விருப்பமா இருக்கும், அதனால இவங்களும் அதை போட்டுட்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னதும், நான் தாம்மா ஃப்ரீ ஹேர் விட சொன்னேன், இந்த ஸ்டைல் நல்லா தானே இருக்கு, இதுதாம்மா இப்ப ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுவாங்க. ராஜியும் கதிரும் வெளியில போய் பைக்ல ஏறதுக்காக போய்கிட்டு இருப்பாங்க. குமாரு அந்த நேரத்துல எதிர்த்த வீட்டுல வெளியில நின்று யார்கிட்டயோ போன்ல பேசிக்கிட்டு இருப்பாரு. இவங்க வரும்போது போன்ல பேசி முடிச்சிருப்பாரு. கதிரும் ராஜியும் வெளியில வந்து ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும்போது குமாருக்கு, அரசியல் நம்ம இது மாதிரி வச்சிருந்திருக்கலாமே, நம்ம இப்படி பண்ணாம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல குமாரோட அப்பத்தாவும் அங்க வந்துருவாங்க. அவங்க ராஜியவும் கதிரவையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கதிரும் ராஜியும் பைக்ல ஏறிட்டு அவங்க பாட்டிக்கு டாட்டா காட்டிட்டு கிளம்பிடுவாங்க. குமாரோட அப்பத்தா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்டா, பக்கத்தில் உள்ள கோயில் தான், நானே போய்க்குவேன், நீ போய் உள்ளே போய் சாப்பிடு அப்படின்னு குமாரை சொல்லிட்டு அவங்க கோயிலுக்கு போவாங்க. குமாரோட அப்பத்தா எதுக்கு கோயிலுக்கு போயிருப்பாங்கன்னா, குமாருக்கு ஒரு வீட்டில் நிச்சயம் பண்ணியிருப்பாங்க. அந்த நிச்சயம் பண்ண வீட்டில் இருந்து பொண்ணு வீட்டு ஆளுங்களை அங்கே வர சொல்லியிருப்பாங்க. அவங்க கிட்ட, குமாருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, என் பேரன் குமாருக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது, என் பொண்ணு கோமதி எதிர்த்த வீட்டில் தான் இருக்கா,
அவ பொண்ணை தான் குமார் கல்யாணம் பண்ணியிருந்தான். அந்த பொண்ணும் கொஞ்ச நாள் எங்க வீட்டுல தான் இருந்தது. இந்த கல்யாணத்தினால உங்க பொண்ணும் நல்லா வாழ முடியாது, என் பேரனும் நல்லா சந்தோஷமா இருக்க மாட்டான். அதனாலதான் சொல்றேன், நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. நான் தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன்னு தயவு செய்து என் பிள்ளைங்க கிட்ட சொல்லிடாதீங்க. அப்புறம் அண்ணனும் தம்பியும் என் பொண்ணு கோமதி கிட்ட தான் சண்டைக்கு போவாங்க. நீங்களே ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு எல்லா விவரத்தையும் சொல்லுவாங்க. அதை சொல்றதுக்காக தான் அவங்க கோயிலுக்கு போயிருப்பாங்க. அவ்வளவுதாங்க இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது. பாண்டியன் ஸ்டோர்ஸ், பாண்டியன் டிராவல்ஸ் எல்லாம் ஓகேங்க. அடுத்து பாண்டியன் ஹோட்டல் ஆரம்பிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் மயிலு.